ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லெக் மசில்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா குவாட்ரிசெப்ஸுக்கும் அண்டு சோலியோசிஸ் அந்த காப் மசில்ஸ் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ரெகுலராக பண்ணுற வார்ம் அப் எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கிளியராக தெரியும் தான் நினைக்கிறேன். ஓகே, நல்லா ஃப்ரண்டில் ஃபார்வர்டாக நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பேக்வேர்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இது நமக்கு 3வது வாரம் ஆச்சு. மொதல் 2 வாரத்துக்கு இந்த லெக் டே போட்ட அன்னைக்கு மட்டும் வலிச்சிச்சு. இந்த தடவை நான் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நார்மல் வார்ம் அப்லேயே ஸ்குவாட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் சைடு லைன் பண்ணலாம். ஸோ நேற்று ரொட்டேஷன் பண்ணோம், இன்றைக்கி சைடு லைனில் பண்ணிக்கலாம். கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 16 எடுத்துக்கலாம் இந்த இதில். ஏன்னா இதில் கொஞ்சம் வலிக்கும், அதனால் 16 எடுத்துக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60ங்க. ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு செட்டு. ஓகே, நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால கொஞ்சம் மூச்சு வாங்கும். லைட்டாக நல்லாவே மூச்சு பயிற்சி பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கு ஒன்று கண்டிப்பாக வாங்கிக்க. ஒரு 100 ரூபா தான் வரும். ஆனால் இதில் நிறைய எக்ஸசைஸே பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்காவது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. 2 தம்பிள்ஸும் ஒரு ஸ்டிக்கை வச்சே நம்ம ஒர்க் அவுட் நல்லா ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஓகே, ரெடி. செகண்ட் செட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 30 31 32 33 34 35 36 37 38 9 40 41 42 3 44 45 46 48 49 50 51 52 53 54 55 56 58 59 60 61 62. ஓகேங்க, ஓரளவுக்கு 2வது செட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோலாம் பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். 2வது என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன்னா, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு புரியுதா, இல்லை நான் வேறு மாதிரி எதுவும் கரெக்டாக பேசணும், இந்த மாதிரி மெத்தடில் பேசுங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஏன்னா இந்த 120 டேஸில் வந்து நான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், பார்க்குற உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியும் ஓரளவு. இன்னும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் வீடியோ பார்க்குறீங்க, ஓரளவுக்கு வியூஸ்லாம் வருது, அதெல்லாம் நான் கண்காணித்து தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வேறு எதுவும் மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு பேக் பெயின் இருக்குது, நீ பெயின் இருக்குது அப்படின்னாலுமே நான் அதுக்கும் சேர்த்துமே வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ட்ராவல் வீடியோவும் கண்டிப்பாக வரும். 2வது ரெகுலராக அந்த 120 டேஸ் சேலஞ்சுக்குரிய வீடியோ ரெகுலராகவே வந்துடும். ஊடால நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, சர்ஜரி பண்ணாமல் நான் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி ஓரளவுக்கு என்னால் குறைக்க முடியுமா அப்படின்னாலும் என்கிட்ட கேட்கலாம். அதுக்குரிய வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை பற்றி எக்ஸ்பிளைன் கூட பண்ண நான் தயாராக தான் இருக்கேன். நீங்கள் கேளுங்க, அப்போ தான் நான் என்னால் அதுக்கேற்ற சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஓகே, ஓரளவுக்கு 3வது செட்டு நம்ம பண்ணிக்கிருக்கோம். ஓரளவுக்கு நல்லபடியாக போய்க்கிருக்கு. இன்ன வரைக்கும் எந்த வலியும் இல்லை. ஸ்குவாட் பண்ணதுக்கப்புறம் தான் வலி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆவாங்க. ஓகே, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 செட்டு மொத்தம் 1 6 6 18 180 கவுண்ட்டு பண்ணியிருக்கேங்க இந்த தடவை. போன டைம் பண்ணும்போது 270 பண்ணோம், அது ரொட்டேஷன். இந்த மூமெண்ட்டில் வந்து 180 பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு தான். ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸசைஸ்க்குரியதை நம்ம ரெடி ஆகிடலாம். இந்த தடவை தம்பிள்ஸில் நான் வெயிட் எவ்வளோ ஸ்குவாடுக்கு பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன்னா, ஒரு 12 கேஜி எடுத்திருக்கேன். 12 கேஜி வச்சு ஃபுல்லாக உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப் மசில்ஸுக்குரியதை ஆரம்பிக்கும். ஓகே, வெயிட் எடுத்துருவோம், ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ரெடி கெட் ரெடி. ஹலோ, ஃபுல்லாக உட்காந்து எந்திரிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓரளவுக்கு இன்ன வரைக்கும் பெயின் தரல. ஓகே, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி ஸ்டார்ட். 2வது செட்டு. ஓகே, ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பண்ணுற இந்த ஸ்குவாட் பொசிஷன் ரொம்ப கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இன்னும் நான் மாற்றிக்க பார்க்கணும், மாற்றிக்க ட்ரை பண்ண தான் செய்கிறேன். ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் கொஞ்சம் நான் என்னோடய நீயை வந்து பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் கரெக்டாக கோடு போட்ட மாதிரி அப்படியே கரெக்டாக இறங்கி மேலே ஏறினா தான் அந்தோட மசிலோட ஒர்க் அவுட் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு பொசிஷனையும் நான் மாற்ற பார்க்குறேன். தவறுகள் செய்தாலும் நான் அதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஓகே, நல்லா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 3வது செட்டு ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸ்குவாடுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு காஃப் மசில்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த மசில்ஸ்க்குரிய வெயிட்லாம் எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி வந்து இங்கிட்ட எவ்வளோ 12 கிலோ எடுத்துக்கணும், அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 12 கிலோ எடுத்து காப் மசிலுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செட்டு காப் மசில்ஸுக்கு ஃபுல்லாக. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காலை ஃபுல்லாகவே மேலே தூக்குங்க. 1 2, பின்னாங்காலை மட்டும் 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டில் வந்து நம்ம 12 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2வது நான் கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய கால் பகுதியை பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாகவே தெரிய ஆரம்பிக்கும் நான் கரெக்டாக பண்ணுறதா என்னென்னு. நீங்களும் அதை பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னோடய கேமரா வந்து மெதுவாக நான் கொஞ்சம் சடனாக கீழே இறக்கிக்கிறேன். அப்போ தான் ஃபுல் வியூவில் தெரியும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இறக்கணும். டைல்ஸ் வரைக்கும் தெரிஞ்சால் தான் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே நினைக்கிறேன். ஸோ என் கால் தெரியுதான்னு பாருங்கள். என்னோடய குதிங்காலை வந்து நல்லா ஃபுல்லாக மேலே தூக்கிக்கிறேன். டோ மூவ்மெண்ட் மட்டும்தான் கீழே இருக்குது. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்க, 2வது செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 24 கிலோ எடுக்கிறன்றது இன்னமும் நம்ம வெயிட் அளவுக்கு எடுக்கணும். 50 கிலோ 70 கிலோ அளவுக்கு எடுத்து காப் மசில்ஸ்லாம் பண்ணால் இன்னமும் சூப்பராக இருக்கும். போக போக நான் வெயிட்டும் இன்னும் கொஞ்சம் வாங்கி இன்னமும் நல்லாவே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி ஒரு செட்டு ஒரு வழியாக இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட் நல்லாவே போய்க்கிருக்கு. பெயின் எதுவும் இல்லை. பெயின் இருந்துச்சு அப்படி காலையில் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா 2 வாரமும் பண்ணி 3வது வாரமும் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஏதோ தப்பு பண்ணுறோன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்க, கடைசியாக முடிச்சாச்சு. நல்லபடியாக முடிச்சாச்சு. ஓகே, பாய்.